வணக்கம். என் பேர் அருண். ஆக்சுவலி தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் ஒரு ட்ரஸ்ட் லாஸ்ட் 10 இயர்ஸாக ரன் பண்ணிட்டு இருந்தோம். அம்மா கேன்சரில் 2013 தவறிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறத்துலேருந்து ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்ணி கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் இந்த ஈவெண்ட் வந்து ராப்சோடின்றது ஒரு ஈவெண்ட் வந்து ஒரு செலிப்ரேட்டிங் ஃபார் அ காஸ், ஒரு கல்ச்சுரல் ஈவெண்ட், ஒரு ஃபண்ட் ரைசிங் ஈவெண்ட். ஸோ இதில் ரேஸ் பண்ணுற ஃபண்ட்ஸ் வந்து த்ரூ தி இயர் நாங்கள் கேன்சர் ஆக்டிவிட்டீஸ்க்கெலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதோட இந்த ஈவெண்ட்டில் நடக்கிற கம்ப்ளீட் ப்ரொசீட் கோஸ் டு திஸ் காஸ். இந்த மூலமாக வர ப்ரொசீட்ஸை வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டு, ஃபினான்ஷியல் சப்போர்ட்டு, ட்ரீட்மெண்ட் சப்போர்ட், டயக்னாஸ்டிக் சப்போர்ட், நியூட்ரிஷன் சப்போர்ட்னு நிறைய விஷயங்களுக்கு பண்ணிட்டு இருக்கோம். குழந்தைங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம தங்கச்சி அருண் தம்பி இந்த ட்ரஸ்ட்டோட ஓனர், தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் அப்படிங்கிற ட்ரஸ்ட். தம்பியோட சேவை வந்து இந்த உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப தேவைன்ற விஷயம் தான். ஒரு மனுஷனுக்கு உயிர் போகிற நேரம் தெரிஞ்சு அப்படின்னா வாழ பிடிக்காது சொல்லுவாங்க. அந்த வாழ்க்கை என்பது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா? அந்த வாழ்க்கைக்கு வாழத்துக்காக தான் வந்திருக்கும். அந்த வாழ்க்கை முடிய போகுதுன்போது நம்ம அறியாமல் நிறைய குழப்பங்கள் வரும், என்ன பண்ணுறது தெரியாது, கோவம் வரும், வெறுப்பு வரும். ஏன்டா இதை அப்படிங்கிற ஒரு வியாதி தான் அந்த வியாதி. கேன்சர் ஒரு உயிர்கொல்லி நோய். அந்த நோய்க்கு பாதிக்கப்பட்ட மக்கள் நிறைய பேர் இருக்கும். வசதி தான் பரவாயில்ல, நாங்கள் எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருவோம். வசதியாக மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மருத்துவ செலவுக்கு பணம் இருக்காது. மருத்துவ செலவுக்கே பணம் இல்லாத குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் ஒரு உதவி தேவைப்படுது. அந்த உதவி என்பது யார் பண்ணாலும் கடவுளுக்கு சமமானவன். அது கடவுளுக்கு சமமான மக்கள் தான் அருண் தம்பி. நிறைய உதவி பண்ணுற தம்பி. இது 10வது வருடம், 10 வருடம் தாண்டி எந்த ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் உதவி பண்ணுறதுக்கு மட்டுமே முழு எண்ணத்தோட வேலை பார்க்குற செல்ல தம்பி. அவனுக்கு நான் எப்பவுமே கடமைப்பட்டிருக்கேன். இது மூலியமா, அந்த ட்ரஸ்ட் மூலியமா நிறைய பேருக்கு நிறைய உதவி பண்ணலாம். அது பெரிய சந்தோஷம் தம்பியா. நீங்கள் மேலே வளரணும், நிறைய பேருக்கு உதவி பண்ணணும். நிறைய பேரை தாண்டி கடவுளுக்கான சமமான சூழ்நிலை தான். கடவுளுக்கு சமமான தம்பி. அவன் உதவி பண்ணும்போது எந்த ஒரு ஏற்றத்தாழ்வே இருக்காது. எல்லாரும் சமமாக பார்க்கக்கூடிய தம்பி. டீமே அப்படித்தான் இருக்கும். அவங்க கூட ஒர்க் பண்ணுற எல்லா மக்களுமே அவ்வளோ சந்தோஷத்தோட வரவேற்கிற விதத்துலேருந்து அவங்க பண்ணுற சேவைகள் நிறைய இருக்கு. இது தொடரும், பெருசாக தொடரணும். இதில் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து இல்லாதவங்களுக்கு நிறைய கொடுக்கணும். யாரெல்லாம் வியாதியில் பாதிக்கப்படுறாங்களோ அவங்களுக்குலாம் உதவி பண்ணணும் என்பது என் மனப்பூர்வமான ஆசை, ஆதங்கம், என்ன வேணா வச்சுக்கலாம். அதுக்கு இந்த மேடை ரொம்ப அழகு. லேடி ஆண்டால் ஆடிட்டோரில் ஒரு ஷோ பண்ணுறோம். இந்த ஷோக்கு எல்லாரையும் வளர வச்சிருக்கோம். எல்லா மக்களும் வந்திருக்காங்க. சுந்தரதனுக்கு வந்திருக்காங்க, பச்சார் வந்திருக்காங்க, மோனிதனுக்கு வந்திருக்காங்க, நிறைய மக்கள் வந்திருக்காங்க. எல்லாரும் அவங்களுடைய பதிவை ரொம்ப அழகான பதிவை ரொம்ப அழகாக கொடுத்து போயிருக்காங்க. முதல் காரணம், இதுக்கான காரணம் முழுக்க அருண் தம்பி. அதுக்கு பெரிய வாழ்க்கை தம்பியா. வாழ்க வாழ்க பல்லாண்டு, வாழ்க பலமுடன். மகிழ்ச்சிங்க. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு கங்க்ராச்சுலேஷன். ஏன்னா இந்த ராப்சோடி ஒரு 8th எடிஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக 8th எடிஷன் வரைக்கும் பண்ணியிருக்கீங்க. இதுக்கு மேலே நிறைய வருஷம் நிறைய பண்ணணும். அண்ட் தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் ஒரு 10th இயர் இது. ஸோ எவ்வளோ வருஷத்தோட ஹார்ட் ஒர்க் அண்ட் டீம் ஒர்க் இருக்குது. அதுக்கு ஐம் பீங் அ பார்ட் லாஸ்ட் 2 years. இது ரொம்ப ஐம் வெரி ஹாப்பி. அது ரொம்பவே இமோஷனலி அண்ட் பர்சனலி கனெக்டடாக இருக்குது. பிகாஸ் ஆஃப் மை கிராண்ட் மாம்ஸ் சேம் டிசீஸ். எனக்கு தெரியும் எவ்வளோ கஷ்டம் இருக்குது. அந்த விக்டிம்க்கு மட்டும் இல்லை, பட் ஹோல் ஃபேமிலி சஃபர்ஸ் அ லாட். ஸோ எஸ், இந்த மாதிரி உதவி ஒரு என்ஜிஓ கொடுக்கும் போதே இட்ஸ் அ பிக் ஹெல்ப் ஃபார் த சொசைட்டி. அருணா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. டாக்டர் வாங்க. நான் சொல்ல டாக்டர் தம்பியா? டாக்டர், உனக்கு என்ன உதவி வேணும்னு சொல்லுங்க, நான் பண்ணுறேன் அப்படின்னு இங்கே தேன்மொழி மெமோரியல் ட்ரஸ்ட் அவங்களோட ராப்சோடின்ற ஒரு ஈவெண்ட்டுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ இவங்க தொடர்ந்து 10 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு டெக்கேட் கிட்டத்தட்ட. அவங்க அம்மாவோட சிக்னஸ்னால, அவங்களுக்கு இருந்த கேன்சர்னால அதுலேருந்து இன்ஸ்பயர் ஆகி மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி முன்வந்த ஒரு சேரிட்டபிள் ட்ரஸ்ட் தான் அது. ஸோ இட்ஸ் சம்திங் கிரேட். எனக்கும் அதே மாதிரி ஒரு விஷயம் தான். நான் எப்போ சினிமாவுக்கு வந்து நிறைய பேருக்கு இதில் வர சேலரியாக இருக்கட்டும், இல்லை நான் போகிற ஈவெண்ட்ஸ், நான் பண்ணுற ஷோஸ்லேருந்து வர காசு வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணணும்னு நான் நினைக்கிறது வந்து எங்கள் பெரியம்மா இருந்து போனாங்க. அவங்களுக்கு வந்து கிட்னி இஷ்யூஸ் இருந்தது. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியிலும் நிறைய பேர் கேன்சர்ன்ற விஷயம் இருக்குது. பட் இதெல்லாம் தாண்டி போகும்போது வந்து எப்போ ஒருத்தர் வந்து எல்லாருமே உதவணும்னு தோணும்னா, ஐ திங்க் ஃபேமிலியில் யாருக்காவது அது மாதிரி ஆயிருந்தா தான். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இந்த தேன்மொழி ட்ரஸ்ட் 10 இயர்ஸாக பண்ணிட்டு இருக்காங்கன்னா பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் வந்து யாரோ ஒரு சேரிட்டிக்கு வந்து போய் ஹெல்ப் பண்ணுறது வேறு, ஆனால் சேரிட்டியை நடத்துறது வேறு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து டெஃபினெட்லி ஐ ஷுட் ஆக்சுவலி give him a big respect for this. அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய பேர் வாலண்டியர்ஸ் இருக்காங்க. தொடர்ந்து கிட்டத்தட்ட 50-60 பேர் இன்னைக்கு இந்த ஷோக்கு மட்டுமே வாலண்டியர் பண்ணியிருக்காங்க. இது முழுசமாக பார்த்தீங்கன்னா வெறும் லைக் என்ஜிஓ பேஸ்டாக மட்டும்தான் இருக்காங்க. இது ஒரு செல்ஃப் ஃபண்டடாகவும், அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி கல்ச்சுரல் ஈவெண்ட்டோ, இந்த மாதிரி நிறைய இன்னோவேட்டிவாக நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க.
ஏன்னா முக்கியமாக பேஷண்ட்ஸ்க்கு வந்து லைக் டாக்டர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டை விட அவங்களுக்கு வந்து இமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இந்த மாதிரி ஒரு லைக் இன்னும் நிறைய தியேட்டர் குரூப்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து அங்கே போய் ஷோ பண்ணுறது, அவங்களை சிரிக்க வைக்கிறது, அது மாதிரி நிறைய விஷயம் பண்ணுறாங்க. பட் இந்த மாதிரி ஷோஸ் எடுத்து பண்ணுறது வந்து லைக் ஐ திங்க் ரொம்ப ரேரான விஷயம். ஸோ நல்ல விதத்தில் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய வருஷம் இங்கே தொடர்ந்து பண்ணோம். கேன்சர் பேஷண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் இது மாதிரி என்னென்ன டிசீசஸ் இருக்கோ, என்னென்ன ரெக்கவர் பண்ண முடியாத விஷயங்கள் இருக்கோ, ஸோ அவங்களுக்கு எல்லாருமே ஹெல்ப் பண்ணக்கூடிய அளவுக்கு இவங்க வளரணும்னு நான் வாழ்த்துக்கிறேன். தேங்க்யூ.